30 days 30 ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் சீரியஸில் இன்றைக்கி டே 16 கம்பு ரொட்டி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான அதே சமயம் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் கம்பு மாவு எடுத்துகிட்டு அது கூட 1/4 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இந்த கோதுமை மாவு வந்து பைண்டிங்காக தான், இதுக்கு பதிலாக கடலை மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 கப் வறுத்த வேர்க்கடலையை 1-2 உடச்சி சேர்த்துருக்கேன். கூடவே தேவைக்கேற்ற மாதிரி உப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பெரிய வெங்காயம் இது எல்லாமே சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெதுன்னு இருக்க சுடுதண்ணி சேர்த்து இதை வந்துட்டு நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சிக்கோங்க. மாவு வந்து கையில் ஒட்டுற பதத்தில் தான் இருக்கணும். சுடுதண்ணி சேர்த்து பிசைஞ்சால் தான் ரொட்டி 6 நாளும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் பச்சை தண்ணி சேர்க்காதீங்க. மாவு பிசைஞ்ச பிறகு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு பட்டர் ஷீட் இல்லைனா வாழையில் வச்சு இந்த அளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக தட்டிக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக எள்ளு சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. தோசை தவா அடுப்பில் வச்சு நல்லா சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ண அந்த மாவு எடுத்து இந்த மாதிரி கல்லில் சேர்த்துருங்க. இந்த பக்கமும் கொஞ்சமாக எள்ளு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 2 பக்கமும் நல்லா செவக்க வேக வச்சு எடுத்தால் அருமையான கம்பு ரொட்டி ரெடிங்க. இதில் எள்ளு வேர்க்கடலை எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கனால நல்ல கமகமன் வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள்.